பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில ஒரு வரியில உள்ள அழகிய ஒரு துவாவை பத்தி பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல நம்ம தேவை கேட்டுக்கொண்டே இருப்போம். அந்த தேவைகளை எல்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இந்த துவா இருக்கும். அது இல்லாம நமக்கு எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்திருப்பான். இருந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். என்னதான் கிடைச்சாலும் சரி, இது கிடைக்கலையே, இது நமக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் நமக்கு தோண்டிட்டே இருக்குமே. அப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது ஒரு மனசனுக்கு. அப்படி தோன்றதுனாவே அவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கைன்னு இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த துவாவை ஓதுனா நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுப்பான். கொடுப்பதுல உங்களுக்கு திருப்தியை கொடுப்பான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு காலையில எந்திரிக்கிறோம்னா அந்த நாளை தொடங்கும் போதே நீங்க இந்த மாதிரியான துவாவை ஓதுங்க. இன்னைக்கு நாள் முழுவதும் நான் என்ன வேணுமோ, எனக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீ கொடுத்துரு. அதை கொடுக்கறதுல எனக்கு திருப்தியை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஓதுனீங்கன்னா, காசா இருக்கலாம், இல்ல வேலையா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம், இல்ல பெரும் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு நல்ல முடிவே அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கான். அவன் கொடுத்ததை தாண்டிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மற்ற தேவைகளை கேட்டுட்டு இருக்கோம். அதனால அவனுடைய நிகமத்தே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு காஃபிர் கூட வாழ்ந்துட முடியாது. அப்ப எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கிறான். அதே நேரத்துல நம்ம கேட்கறத கொடுக்கணும். கொடுக்கறதுல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் நிரப்பமாவும் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியமா இருக்கு. அதற்காக இந்த துவாவை ஓதிக்கலாம். இந்த துவாவுடைய அர்த்தமே பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல என்ன கேட்கிறேனோ அதை எனக்கு தருவாயாக. இன்னும் நீ எனக்கு எதை தருகிறாயோ அதில் ஒரு நிம்மதியும் பரக்கத்தையும் சந்தோஷத்தையும் நிரப்பமானதையும் தருவாயாகன்னு அர்த்தம். சுபஹானல்லாஹ். இப்படிதான் நம்மளுடைய துவாவை கேட்கணும். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது இவ்வளவு அதிகமாக கூட, இதுக்கு மேல அதிகமாக கூட நம்ம கேட்கறதை விடவும், இந்த மாதிரி நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கணும், கிடைக்கிறதுல ஒரு திருப்தியும் இருக்கணும்னு கேட்டாவே அதுவே நமக்கு பரக்கத்தானதை தருவதற்கு போதுமானதாக இருக்கும். இப்ப இந்த துவாவை தான் நம்ம வலியுறுத்தி ஓதிக்கொள்ள போறோம். குறைந்தது 3 முறையில இருந்து நம்ம எவ்வளவு தடவை வேணா துவாக்களை எல்லாம் ஓதிக்கொள்ளலாம். நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்கும் போது அதை வலியுறுத்தி ஓதி விட்டு போகும்போது நமக்கு அந்த துவாவும் கபுலாகும், மனசுலயும் பதிஞ்சு கொள்ளும். அதனால என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. ஒரு 5 நிமிடம் இந்த துவாவை ஓதி நம்ம துவா செய்யலாம். இந்த மாதிரியான துவாக்களை எல்லாம் நம்ம வலியுறுத்தி ஒரு சில தடவை நம்ம ஓதும் போதே நம்மளுடைய எல்லா நியத்துமே அதுக்குள்ள அடங்கி போயிடும். அதனால உங்களுடைய ஆஜத்துக்களை மனசுல வைத்துட்டு இதை நீங்க ஓதுங்க. இப்ப நம்ம அதை ஓதலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ர்சுக்னி மா அத்தமன்னா வஅஸ்இத்னி பிஹி. அல்லாஹும்ம ர்சுக்னி மா அத்தமன்னா வஅஷ்இத்னி 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 பிஹி.
اللهم ارزقني ما أتمنى وأشهدني به. 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 اللهم ارزقني ما أتمنى
وأشهدني به اللهم ارزقني ما أتمنى وأشهدني به اللهم ارزقني ما أتمنى وأشهدني به اللهم ارزقني ما أتمنى وأشهدني به اللهم ارزقني ما أتمنى وأشهدني به اللهم ارزقني ما أتمنى وأشهدني به اللهم ارزقني மா அத்தமன்னா வாஷ் இதுனி பிஹி. அல்ஹம்துலில்லா. உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம அடுத்த ஒரு காணொளியில வேற ஒரு இபாதத்தை பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.